இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு ப்ளஷர் தரக்கூடிய விஷயத்துக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கான்செப்ட் தான் யூட்டிலிட்டேரியனிசம். பென்தம் என்ன சொல்றாருன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கவர்ன்ட் பை டூ மாஸ்டர்ஸ், ஒன் இஸ் ப்ளஷர் அண்ட் அனதர் ஒன் இஸ் பெயின். பெரும்பான்மையான மக்கள் நேச்சுரலாவே என்ன விரும்புறாங்கன்னா, அவங்களுக்கு ப்ளஷர் தேவைப்படுதுன்னு பெயினை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீ வா. ஸோ கவர்மெண்ட் அண்ட் லாஸ் எப்படி அமையணும்னா, மேக்ஸிமைஸ் தி ப்ளஷர் அண்ட் மினிமைஸ் தி சஃபரிங், இப்படித்தான் அமையணும் அப்படின்னு பென்தம் சொல்றாரு. இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, தி கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் டு தி கிரேட்டஸ்ட் நம்பர். அதாவது பெரும்பான்மையான மக்களுக்கு என்ன ஹாப்பினஸ் தருதோ அதை நிறைவேற்றுறதா கவர்மெண்டோட வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தேர் இஸ் நோ குட் அண்ட் பேட் இன் ப்ளஷர் அப்படின்னு பென்தம் சொல்றாரு. அதாவது நல்லது கெட்டது அப்படிங்கிற டிஃபரன்சியேஷன் ப்ளஷர்ல இல்லை. அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலையோ நாமையோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, அது அந்த கான்சிக்வன்சஸை பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த கான்சிக்வன்சஸோட பெனிஃபிட் அப்படிங்கிறது மேக்ஸிமைஸ் தி ப்ளஷரா இருக்கணும் அண்ட் மினிமைஸ் தி பெயினா இருக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தேர் இஸ் நோ இன்இக்வாலிட்டி அண்ட் ஃபேவரட்டிசம். அதாவது எவ்ரி ஹியூமன் பீயோட ஹாப்பினஸும் கவுண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஆல்சோ வி கேன் மெஷர் தி ப்ளஷர். அதாவது ப்ளஷரை மெஷர் பண்ணக்கூடிய சில மெத்தட் சொல்றாரு. இதை ஹெடானிக் கால்குலஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஆனா ஜேஎஸ் மில் என்ன சொல்றாருன்னா, இல்ல எல்லா ப்ளஷரும் ஈக்குவல் கிடையாது, இன்டலெக்சுவல் அண்ட் மாரல் ப்ளஷர் சுப்பீரியர் தென் தி பிசிக்கல் ப்ளஷர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது குவான்டிட்டி ஆஃப் ப்ளஷர் முக்கியம் கிடையாது, அது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கறத முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஜேஎஸ் மில். நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது. இதை சிம்பிளா சொல்லணும்னா பென்தம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. அதே ஜேஎஸ் மில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி. அவ்வளவுதாங்க மேட்ரு. ஸோ யூட்டிலிட்டேரியனிசம் அப்படிங்கிறது ஒரு உட்டோப்பியனான கான்செப்ட் தான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? பென்தம்கா இல்ல ஜேஎஸ் மில்கா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.